ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி தொக்கு எப்படி வீட்டிலேயே செய்கிறது. இது ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தோம்னா தக்காளி, பெரிய வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண கடுகு, சீரகம், மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அது ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்துட்டிங்கன்னா தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக இதயம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இதில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி பேனில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், நறுக்கின வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம், அரைச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க, புளிக்காத தக்காளியை சேர்த்துக்குங்க. அப்படியே புளிச்ச தக்காளி இருந்ததுன்னா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் புளிப்பை கொஞ்சம் எடுத்துரும். மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. இப்போ சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடு ஆறினோனையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி டேஸ்டியான ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.